இன்றைக்கான டே இன் மை ரொட்டீன் பார்ப்போமா? இதுக்கப்புறம் வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் 8 மணிக்குள்ளே எல்லா வேலையும் சமைக்கிற வேலை வந்து முடிச்சிடணும். ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு 10 நாள் நமக்குமே லீவ் விட்ட மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வேலை வந்து கரெக்டாக காலையில் லஞ்ச் ரெடி பண்ணுறது, ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது, சுண்டலுக்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள் லீவே விட்டுட்டேன். ஒரு 10 நாள் வந்து சுண்டல் அந்த அளவுக்கு எதுவுமே அவிச்சே குடுக்கல. ஒரு பச்சை பயிறு மட்டும் அவிச்சு குடுத்துட்டுருந்தேன். இதுக்கப்புறம் வந்து ரெகுலரா வந்து சுண்டலுமே வந்து அவிக்கணும். ஏன்னா வந்து ஸ்கூல்ல வந்து குடுத்து அனுப்பிச்சா சாப்பிட்டுருவாங்க. வீட்ல குடுக்குறது கொஞ்சம் கஷ்டம். தினமுமே இது சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சலிப்பா இருக்கிற மாரி இருக்கும். ஸ்கூல்ல வந்து வேறு வழி இல்ல. வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்காகவே நைட்டே வந்து சுண்டல் வந்து பிளாக் சன்னா தான் ஊற வச்சிருந்தேன். அது காலையில அவிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். 2 பேருக்குமே வந்து தண்ணி காய வச்சிருக்கேன். அவங்கள வந்து குளிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பழம் தான் இருந்தது. மாதுளம்பழம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில வந்து அவங்களுக்கு டிஃபன் வந்து ராகி சேமியா வந்து புட்டு பண்ணிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து லெமன் சாதம், அதுக்கப்புறம் எக் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு சுண்டல், மாதுளம்பழம் வச்சிருக்கேன். இத அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 10 நாள் கழிச்சு கொஞ்சம் வந்து சமையல் பண்ணி குடுத்துருக்கேன். ரொம்ப ஹேப்பியா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்னோட விளாக் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.